எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபிலிம் கிரிட்டிக்ஸ். போகிற மூவிஸில் நிறைய விஷயம் சமூகத்துக்கு ஏற்றதாகவும் சமூகத்துக்கு எதிர்ப்பாகவும் ஒரு குழப்பமான கருத்துக்களையும் கொண்டு நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு சில படங்கள் அந்த கருத்தை காட்டுற மாதிரியே வேற ஒரு கருத்தை காட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ணி அந்த மாதிரி படங்களை நம்ம கிரிட்டிக்ஸ், அதில் இருக்க கிரிட்டிக்ஸை கண்டுபிடிச்சி நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம முதல் சேனலில் பேச போகிற படம் எதை பற்றின்றதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு 3 படங்கள். அதை நான் தேட்டரில் பார்க்கல, இப்போ தான் நான் பார்த்தேன். ஏன் பார்த்தேன்றதுக்கும் காரணம் சொல்லிடுறேன். சோஷியல் மீடியாஸ்லேயும் நம்ம பொது இடங்கள்லையும் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல படம், அது இந்த சமூகத்துக்கு தேவையான படம், இந்த சொசைட்டிக்கு தேவையான படம் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் சொல்லி, என்ன அப்படி என்ன நல்ல படம்? ஏன்னா அது மாரி செல்வராஜ் பைசன் படம்னு ஒன்று எடுத்துரு அந்த டைமில் ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் என்னன்னா மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவங்க போன்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாதி ரீதியாக ஒரே ஜாதியான படங்களை எடுத்துட்டு இருக்காங்க, ஒரே ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி படங்களை எடுத்துட்டு இருக்காங்க கருத்து போகிற இடத்துல இந்த படம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் அந்த படத்தை புறக்கணிச்சுட்டு இந்த படத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்தது. வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, பைசன் படத்தில் தவிர்த்தவங்களாம் இந்த படத்தில் வச்சு அந்த டேரக்டர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி என்ன அந்த டேரக்டர் செஞ்சாரு, அப்படி என்ன அந்த படத்துல கருத்து இருக்குன்னு பார்த்தா, அந்த படத்துல ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆணவ கொலைகள் செய்வது தப்பு, அதன் மூலியமா நடக்கிற விளைவுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை யார் பண்றா, எதனால ஆணவ கொலைகள் நடக்குதுன்றதை பத்தி, அதுக்கு எதிர்ப்பான அரசியலை சொல்லியிருக்காங்கன்னு கருத்துக்கள் வந்துச்சு. நானும் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, ஒரு புது டேரக்டர் ஒரு வளர்ந்து வர ஹீரோவை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பரவாயில்ல, நல்ல படம் எடுத்திருக்காங்க, நம்ம தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த படத்தை இப்போதான் சமீபத்தில் நான் ஓடிடியில் பார்த்தேன். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த படத்துல நிறைய கேள்விகள், நிறைய கிரிட்டிக்ஸ் எனக்கு அதில் தெரியாது. அந்த கிரிட்டிக்ஸ் என்னென்ன, அந்த படம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அந்த படம் வேற யாரும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு புதுசா உதயம் ஆகிட்டு இருக்க பிரதீப் ரங்கநாதன், புதுசா வந்த கீர்த்தீஸ்வரன் அப்படின்ற ஒரு டேரக்டரோட இயக்கத்திலையும் வெளிவந்த படம் தான் டியூட். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துல ஆணவ கொலைகளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஹீரோ அவர் லவ் பண்ண பொண்ணு அவர் விட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். அங்கதான் ஹீரோ வராரு. ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் அங்கதான். அந்த கல்யாணத்துக்கு வராரு. வந்தவர் அந்த கல்யாணத்துல அப்படி இப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட ஒரு பிரச்சனை பண்ணி, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீ என்ன ஏன் விட்டுட்டு போன அப்படின்னு அங்க கேட்கிறாரு. கல்யாணத்துல அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறாரு. அங்க ஒரு சின்ன பிரச்சனையாவது அங்க நிறைய கொலைபடி பண்ணி நிறைய பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாரு. அதை மீறியும் அங்க ஒருத்தர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு, எதனால அந்த பொண்ணு நம்மளை விட்டு போச்சு, எதனால நம்ம அந்த பொண்ணு விட்டு போச்சுன்னு ஃபீல் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவரோட வேலை, அதாவது ஹீரோவோட வேலை என்ன அதுல என்னன்னா, இந்த சர்ப்ரைஸ் பண்றது. அதாவது இந்த பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டே இருக்கும்போது இன்னும் சண்டை போற மாதிரி சர்ப்ரைஸா விஷஸ் பண்றது, சர்ப்ரைஸா அந்த பார்ட்டிஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்துல. அப்போ அவரு கூட அவரோட மாமா பொண்ணு அவர் கூட டிராவல் பண்ணுது. அந்த பொண்ணு அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவர் ஒரு பொது இடத்துல ஒரு ட்ரெயின்ல, மெட்ரோ ட்ரெயின்ல அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு, அந்த மாதிரி இவங்க யாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ற போற மாதிரி அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி படம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு எல்லாரும் முடியும். அதுக்கப்புறம் தனிமையில நீ எல்லாரும் முடியும் கேட்டனால தான் உனக்கு நான் அக்செப்ட் பண்ணேன், எனக்கு உன் மேலே லவ் இல்லை, அதனால நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிடுறேன். அவங்க உடனே கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. கோச்சிக்கிட்டு நான் வேற ஒரு படிக்க போயிடுறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இவனும் ஃபீல் பண்ணிருப்பான். அதான் ஹீரோவோட மாமா பொண்ணு. அதுக்கப்புறமா அவங்க மாமா கோச்சிப்பாரு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கோச்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட் அப்போ ஹீரோக்கு ஒரு ஞாபகம்லாம் வரும். யாரோட ஞாபகம் வரும்னா, ஹீரோயின்ஸ் ஞாபகமும் வரும். அப்போதான் ஹீரோக்கு புரிய வருது, ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்கு. ஆமா, நம்ம சாவ போற டைம்ல தான் நமக்கு பிடிச்சவங்களோட நிறைய எண்ணங்கள் நிறைய ஆசைகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்பதான் தோணுது. உடனே ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க கிட்ட அவங்க மாமா கிட்டலாம் சொல்லிட்டாரு, நான் அவளையே லவ் பண்றேன், அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷமாயி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிடுற, ஃபோன் பண்ணி அதான் ஹீரோவோட மாமா, அந்த பொண்ணோட ஹீரோயினோட அப்பா, அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னை ஒத்துக்கிட்டாமா, அவன் லவ் பண்றான், நான் கிளம்பி அம்மா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு நான் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. அதை கோச்சிட்டு போனாங்களா, அவங்க 2 வருஷம் ஆயிடுச்சு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. வந்தோடனே கல்யாணம். அப்புறம் இவர் ஹீரோ ஜாலியாக போறாரு. ஜாலியாக போயிட்டு அவங்கள இது பண்றதுக்காக ஓகே சொல்றதுக்காக போறாரு. போனவர் அங்கே போயிட்டு அவங்கள பட்டுன்னு பார்த்தவொன்னே கட்டி பிடிச்சி கிஸ்லாம் பண்றாரு. எல்லாம் அதுக்குலாம் அந்த பொண்ணு தள்ளி விட்டு ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, படத்தோட ட்விஸ்ட்டு இங்கே தான் ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த பொண்ணு போன இடத்துல ஒருத்தரை லவ் பண்ணிருச்சு. அது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோ ஒன்று கேட்குறாரு, நீ அங்கே அவனை லவ் பண்ணிட்டியா, அப்படியா அப்படின்னோன்னா, சரி ஓகே, நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நீ இல்லை அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாரு. நான் செத்துறவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு வாயை மூடுறாங்க. அப்போ அவனை கொண்டு இல்லாமல் கேட்டோம்னா பலாருன்னு செவிலி வைக்கிறாங்க.
ஸோ அதில் காட்டுறாங்களாமா ஹீரோயினுக்கு யார் மேலே லவ் அதிகமாக, ஹீரோயினுக்கு அவன் மேலே தான் லவ் அதிகமாக இருக்குது. இப்போ வெளில போனால் இவர் சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறார், நீ போய் பேசு மாமா கிட்ட சொல்லு, நான் இந்த மாதிரி லவ் பண்ணல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன், மாமா கிட்ட போய் சொல்லு அப்படின்னா அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல போகுது. அப்பா இந்த மாதிரி வந்து நான் இவனை தான் ஃபஸ்ட் லவ் பண்ணேன், ஆனால் இவன் எனக்கு பிடிக்கலன்னு தான் நாங்கள் படிக்க போனேன்லப்பா, அங்கே ஒருத்தர் எனக்கு பிடிச்சிச்சுப்பா, நான் லவ் பண்ணிட்டேன்னா அவங்க அப்பாவுக்கு அது ஓகே ஓகே சொல்லிட்டு, அப்படியம்மா இது முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்மா, உனக்கு அப்போ அவங்களே பேசி முடிச்சிருப்பல, இப்போ அவங்ககிட்ட எப்படிமா பேசுனா, நான் அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன்மா சொல்லிச்சு. ஓகேம்மா மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா அவர் கேட்பார், அதாவது அவங்க பொண்ணு இப்போ லவ் பண்ணுதில்ல ஹீரோ இல்லை வேற ஒருத்தரை படிக்க போன இடத்துல, அவர் என்ன பண்ண கேட்பா, என் கூட தான்ப்பா படித்தான், நல்லா வேலை செய்கிறான், நல்லா சம்பாத்தியம், நல்ல பையன் அப்படின்னு சொல்லும். ஓகே அப்படின்னு கேட்டுனே வரும்போது இங்கே தான் படத்தோட ட்விஸ்டே ஆரம்பிக்குது. அவர் உடனே வந்து கேட்பாரு, அவன் நம்ம ஆளுங்களா அப்படின்னாரு. உடனே பொண்ணு என்ன பொண்ணு எப்படி முடிச்சு பார்க்கும், இல்லைப்பா அவர் வேற கேஸ்ட்டு அப்படின்னா அவங்க அப்பா, அப்போ விட்டுருமா வேணாம், அப்போ போய் இப்போ கல்யாணத்துக்கு ரெடியாகவே நீ மாப்பிள்ளையே இவரே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். அப்பா இல்லைப்பா நீங்கள் இந்த கல்யாணத்தை நீங்கள் எனக்கு பண்ணி வைக்கலன்னா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நான் கிளம்பி போயிடுவேன், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒன்று சொல்லுவார். அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு, அதாவது அவங்க அப்பாவோட தங்கச்சி அவங்களுக்கு தான் கோயில் கட்டி அங்கே கும்பிட்டுட்டு இருப்பாரு, அவங்க செத்து போயிருப்பாங்க. எப்படி செத்து போயிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணதுனால இவர் தான் அவங்கள ஆணவ கொலை பண்ணி சாவடிச்சிருப்பார், கிணத்துல தள்ளி சாவடிச்சிருப்பார். அந்த விஷயத்த இப்போ அவங்க பொண்ணுகிட்ட சொல்லுவாருமா, உன் அத்தையும் இந்த மாதிரி தான் ஒருத்தனை லவ் பண்ணணும்னு வந்து நினைச்சு, உன் அத்தையும் இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்துச்சு, உன் அத்தையை நான் அந்தம்மா கொன்னேன், உன் அத்தையை கொன்னேன், எனக்கு உன்னை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது வரையும் படம் சூப்பருங்க, எல்லாமே ஓகே. அந்த லவ் பண்ணாங்க, அதுலேயே சின்ன ஒரு சில முரண்கள் இருக்குது, அது ஓகே பரவாயில்ல, அது ஒரு கதைன்றனால அந்த மாதிரி வந்துச்சு. அவர் அந்த மாதிரி விஷயங்களை சொன்னார். அப்போது இவர் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஐயோ நம்ம அப்பா இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். படம் ஓகே, எல்லாம் ஓகே. பையன் எப்படி, பையன் என்ன கலர், பையன் எங்கே வேலை செய்கிறான், பையன் என்ன எந்த ஊரில் இருக்கான் எல்லாம் கேட்டால் எல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஆளுங்கன்னு கேட்டோட வேறு ஜாதினோட ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஓகே, இதில் இப்போது இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னென்னா அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட பையன். ஸோ இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்ல, நீ போய் திரும்ப கல்யாணத்துக்கு ரெடியாவா, அந்த பையனெல்லாம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த பொண்ணும் போயிட்டு ரெடியாக வராங்க. ரெடியாக என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த பொண்ணு நீ என்ன ஒத்துக்கலன்னா உன்னை நான் கொண்டுருவேன்னு அவங்க அப்பா சொல்லும்போது, இவர் இருக்கார்ல ஹீரோ, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மேடமை ஹீரோயினை வந்து ஃபோனில் நீ வீடியோ எடுத்துருப்பாங்க வை, நான் அவங்க கூடிய இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி அனுப்புவார். அவங்க அந்த வீடியோவை அங்கே ப்ளே பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஹீரோ உடனே கொடுக்குன்னு நீங்கள் ஓடி வந்து, மாமா உங்களை நாங்கள் ப்ராங்க் பண்ணோம், அதாவது அவர் வேலை தானே, அதை அப்படியே யூஸ் பண்ணி நான் உங்களை ப்ராங்க் பண்ணணும்னு உடனே அவங்க மாமா அதுக்கு மேலே அவர் உடனே என்ன பண்ணுவார், நானும் உங்களை ப்ராங்க் பண்ணேன்றார். ஐ மீன் அவர் அந்த கொலையை பண்ணியிருப்பார், ஆனால் பண்ணாத மாதிரி சொல்லுவார். ஆனால் இவங்க 2 பேருக்கு அது அங்கேயே தெரியும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஆனவ கொலை பண்ண ஒருத்தர், அவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். சார் இந்த மாதிரி எங்கள் மாமா வந்து எங்கள் சித்தியை கொலை பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணு என் அத்தையை எங்கள் அப்பா தான் சார் கொலை பண்ணியிருக்காரு, ஆணவ கொலை பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா மேலே ஆக்ஷன் எடுங்க சார்னு சொல்லி. இன்னும் ஒரு பிரச்சனை இதில், அவர் இந்த படத்தில் அவர் வந்து ஹோம் மினிஸ்டர், அதனால என்ன வெயிட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ, இல்லை அவர் மேலே கேஸ் ஃபைல் ஆயிருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை பண்ணல. அதை பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் வா நம்ம யோசிப்போம் சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி நீ லவ் பண்ணுற பையனை வர சொல்லு, அவனை நான் பார்க்குறேன், நீ அவனை கிளம்பி ஊர் விட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவன் வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனை பார்ப்பாங்க, இவர் ஹீரோ கிட்ட பேசுவாங்க. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் கிளம்பிடுங்க நைட்டோட நைட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அப்போ அவன் சொல்லுவான், எதில் போகிறது, எங்கே போனாலும் நம்மளை பிடிச்சி வச்சிருவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, பேசாமல் வெளிநாட்டுக்கு போயிடுங்க, வெளிநாட்டுக்கு போனோன்னா அதுக்கு விசா வேணுமா அப்படின்னா அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்போது அந்த பையன், அதான் அந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பையன் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லுவார், அண்ணா வெளிநாட்டுக்கு போனோன்னா பாஸ்போர்ட் தேவையில்ல அப்படின்னு. அதாவது அந்த ஹீரோ கிட்ட அவர் சொல்லுவார், என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னா. அப்போ ஹீரோ ஒன்றே டென்ஷன் ஆகும், பாஸ்போர்ட் இல்லாமல் என்னடா பிடிங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு அவர் அடிக்க போவார். அந்த பையன் வந்து ஒரு மாதிரி திணறி நின்றுட்டு இருப்பான். அதாவது அந்த பொண்ணு சொல்லும், அதாவது அந்த பையன் வந்து ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன், அந்த பையன் ஒரு அனாதை, அவருக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஸோ அப்பா அவன் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையனுக்கு இதெல்லாம் எங்கே இருந்தது, ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையனுக்கு இந்த சப்போர்ட்லாம் யார் பண்ணியிருப்பான், அவன் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கான், இதுக்கப்புறம் தான் அவன் அந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியும். அப்போது அவனுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து ஓகே, அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து அவனுக்கு கொடுக்கணுன்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் டென்ஷன் ஆகி ஒரு பாஸ்போர்ட்டுக்குள்ள இல்லை இவனை போய் நீ லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதாவது இது எதை மீன் பண்ணுதுன்னா, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவனுங்களை நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்க, இவனெல்லாம் நீ ஏன் லவ் பண்ணுறன்னு அவர் கேட்குறாரா, புரியல எனக்கு. இது ஒரு கேள்வி. இன்னொன்று, அதுக்கப்புறம் அவனை அடிச்சுட்டு திட்டிட்டு என்ன பண்ணுவானுங்க, சரி பாஸ்போர்ட் எடுத்து தரேன் நீங்கள் கிளம்பணுன்னா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் எடுத்தால் அந்த ப்ராசஸ் முடிஞ்சவரை 4 மாதம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இவர் அப்போது அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பாங்க வேறு வழி இல்லாமல். அந்த ஹீரோவை வச்சுக்கிட்டு இவரு தான் எல்லா ப்ராசஸும் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார், அவனுக்கு பாஸ்போர்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணுவார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களை சேர்த்து வைக்கிறதுல அவர் ரொம்ப குறிக்கோளாக இருப்பார். ஓகே,
குறிக்கோளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்துருவார். 4 மாதம் கழிச்சு பாஸ்போர்ட் வரும். பாஸ்போர்ட் விசா எல்லாம் வந்துடும். இப்போ அவங்கள டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அந்த ஊருக்கு போகிறதுக்கு இன்டர்வியூ வைப்பாங்கள்ல, அதுக்கு அந்த ஹீரோயின் லவ் பண்ணுற அந்த பையனையும் அனுப்பி வைப்பாங்க. அப்போ அங்கே டெஸ்ட்டுக்கு போகும்போது இவருனா வெயிட் பண்ணிட்டு இருப்பார் வெளியில். அவன் பாஸ் ஆக மாட்டான், அவன் ஃபெயில் ஆகிடுவான். அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது அங்கேயும் அவனை வந்து கம்மியாக நடத்துறது. அதாவது அந்த பொண்ணு பாஸ் ஆகிடுச்சா, இவன் எப்படி பாஸ் ஆவான்னு தெரியல, அவன் பாஸ் ஆவானா மாட்டானா ஒரு பயம். அங்கேயும் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பையனை லைட்டாக கிள்ளி விடுறது. இவன் பண்ணுவானா மாட்டானா, ஏன் பண்ண முடியாது அவனாலாம், அப்படி ஒரு அரசியலை காட்டுறது. அவன் பண்ணுவானா மாட்டானோ ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு அவன் ஒரு ஒன்றும் தெரியாதவன், அவன் எப்படி பாஸ் ஆவானான்னு வெயிட் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா அவன் பாஸ் ஆகி வெளில வந்துடுவான். பார்த்தா இந்த பொண்ணு பாஸ் ஆக வரும். அவன் கேட்பாங்க, என்ன இன்டர்வியூல ஏன் நீ செலக்ட் ஆகல அப்படின்னு கேட்டால், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னும் போது ஹீரோ ஒன்று பதறுவார். ப்ரெக்னெண்ட்டாக நான் எதுவுமே பண்ணலையே, எப்படி நீ ப்ரெக்னெண்ட் ஆனா? அப்போ பார்த்தா ஹீரோயினோட லவ்வருக்கும் அப்புறம் ஏதோ ஆகிட்டு இருக்கும். அதாவது இது எதை மீன் பண்ணுது, கல்யாணம் பண்ணலனாலும் சரி, இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, வெயிட் பண்ணாலும் சரி, இந்த டைமில் அவனுங்க அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துருவானுன்றதை காட்டுறீங்களா? எப்படி இந்த படத்தில் இதை கொண்டு வரீங்க? அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தன் தான் லவ் பண்ணுற பொண்ணு கூட இப்படி நடந்துப்பானா? சரி, அப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் கொண்டு போகிற கோர் என்ன? ஒரு ஆணவ கொலைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்க. அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சீன் எதுக்கு? இந்த மாதிரி ஒரு கதையோட அடுத்த கட்ட நகர்வு எதுக்கு? இந்த மாதிரி இடத்துல இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணு அவனும் சேர்ந்து ஒன்றா இருந்துட்டாங்க. அதனால அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ஹீரோ கேட்பாரு, இந்த நேரத்தில் இது மட்டும் உங்களுக்கு எப்படா நடந்துச்சு, இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிடுவீங்களாடா, இது மட்டும் நடந்தோம். உடனே டென்ஷன் ஆவார், அசிங்கமாக திட்டுவார். அப்போ என்ன திரும்ப இங்கேயும் அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த தாழ்த்தப்பட்டவனை அவனுங்களாம் இதுக்கு தான் லாய்க்கு. அதாவது பாஸ்போர்ட் எடுக்க முடியாத ஒருத்தன் அவனால இதை மட்டும் பண்ண முடிஞ்சிடமான்ற மாதிரி. இது என்னடா, என்ன புரிதல், என்ன அரசியல், ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கே திட்டிடுவார், அங்கே அடிச்சிடுவார், அவனை இது பண்ணிடுவார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப அவர் லவ் பண்ண பொண்ணு இல்லை, சரி அந்த பொண்ணு பாதியில் விட்டு போக முடியாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு ஏற்றுக்கிட்டு திரும்ப அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃபாரின் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. திரும்ப கதை அப்படியே அதே மாதிரி நகர்ந்துட்டே இருக்கும். ஹீரோ தான் அவங்கள காப்பாற்றுறதுக்கான, அவங்கள எப்படியா தப்பிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பார். அந்த லவ் பண்ண பையன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு தத்தி. அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரால் அந்த கதையை அந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டு போக முடியாது. அவர் எந்த பிளானும் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்ல, அவங்கள அப்படி தானே காட்டணும், அப்படி தானே ஒரு படத்தை எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அறிவு இருக்காது, 2 டிகிரி முடிச்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இவர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவார். அவன் ஒரு மாதிரி அப்படியே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே நகர்ந்துடுமோ குழந்தை பிறக்கும். குழந்தைலாம் பிறந்து வெளில இதுவானதுக்கப்புறம் இப்போ அவங்க திரும்பவும் ஃபாரின் கிளம்பி போகும்போது கிளம்பி போனோன்ற எல்லா விஷயத்தையும் ஹீரோ பண்ணி கொடுத்துருவார். பண்ணி கொடுத்துட்டு கூப்பிட்டு போகும்போது அப்போ ஹீரோயினுக்கு தெரிய வரும். அது ஹீரோயினுக்கு எப்படி தெரிய வரும், நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அந்த படத்தை பார்க்கணுன்னா அப்போ வந்து ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிட வரும். அப்போ ஹீரோயின் ஏர்போர்ட் போகும்போது, அதாவது ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணவர் கூட இருக்க மாட்டார். அவர் ஏர்போர்ட்டில் போய் வெயிட் பண்ணுகிறாரு. ஏன்னா இவர் கூட்டின்னு வந்து விடுவார்ல, ஏன்னா அவருக்கு வந்து வாசல்லேருந்து அவர் வந்து கூட்டு போக கூட முடியாது. சரி, இவர் தான் கூட்டு போய் விடணும், அவருக்காக இருக்க மாட்டார். அந்த சீனில் இவங்க கேட்பாங்க, நீ என்னை திரும்ப லவ் பண்ணியா பிரதீப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ நான் இந்த நிலைமையில உன்னை எப்படி விட்டுட்டு போகிறது, நான் உனக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வச்சு தான் நான் என் லைஃப்பை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே டிசைட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. திரும்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னா ஹீரோக்கு வந்து எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் லவ் பண்ண தோணல, உன்னை தவிர யாரையும் பார்க்க தோணலன்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுவாங்க. வந்துட்டு இவருக்கு எதனா ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பொண்ணு பண்ணோம். இவர் அப்படியே நடிக்கிற மாதிரி நடிச்சு இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பண்ணி திரும்ப அவங்கள ஃபாரினுக்கு அனுப்ப பிளான் போடுவார். அப்போ போகும்போது இந்த விஷயம் எல்லாம் அவங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்றது அதுக்கப்புறம் கதை. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், அவங்கள எப்படியா சேர்த்து வைக்கணும், அந்த குழந்தை எந்த இல்லை, அந்த குழந்தை வந்து அவங்களது அப்படி இப்படின்னு பேசிட்டு இது ஒரு மாதிரி கொஞ்சியான கதை தான். ஓகே, பட் இது அக்செப்டபிள், இதெல்லாம் அக்செப்டபிள் தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து கிளைமேக்ஸில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அவனுக்கு பிறந்த குழந்தை தான் இது, ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அதாவது அவங்க பொண்ணு விட்டுருவார். அந்த பொண்ணு உன் வயிற்றுலேருந்து எனக்கு வாரிசு வரணும், அதனால் நான் உன்னே தான் பண்ண மாட்டேன், ஆனால் அந்த குழந்தைய கொண்டுருவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொள்ள பிளான் பண்ணிடுவார். பிளான் பண்ணிட்டு அவனையும் கொள்ள பிளான் பண்ணிடுவார். பிளான் பண்ணிட்டு போகும்போது அப்புறம் என்ன ஆகுனா கடைசியில் ஹீரோவே, அதாவது அது வரையுமே அந்த பொண்ணு இல்லை ஹீரோயின் லவ் பண்ண பையன் இருக்கார்ல, அவர் எதுவுமே பண்ண மாட்டார், சும்மா இருப்பார். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைய ஒரு கொல்ல போகும்போது அந்த குழந்தை என்னமோ இவரை காப்பாற்றுற மாதிரி அதெல்லாம் செட் பண்ணி எல்லாமே பண்ணி கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லிட்டு போவார், இப்படி உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறவங்க, ஜாதி மாற்றி லவ் பண்ணுறவங்கள கொல்லணும்னு தோணும், அசிங்கமாக இருந்துச்சுன்னா அவங்கள கொல்ல போது நீங்கள் சாவுங்கடான்ட்டு ஓகே, டைலாக் நல்ல டைலாக் தான், நீங்கள் சாவுங்கடான்றது. அப்புறம் கிளைமேக்ஸில் என்ன பண்ணார், அந்த ஹீரோவோட மாமா ஹீரோயினோட அப்பா அவர் வந்து ஒத்துப்பார் அந்த லவ்வை.
அப்போ இவர் வந்து வெளில வந்து ஃபீல் பண்ணிட்டு போவார். அவங்க உள்ள உட்காந்து ஃபேமிலியாக அதை வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அவர் அவங்கள ஏற்றுப்பார். அந்த பையனையும் அந்த பொண்ணையும் ஏற்றுப்பார். அந்த குழந்தைய வச்சு கொண்டிட்டு இருப்பார். இதுதாங்க படம். இதில் நீங்கள் யோசிக்கலாம், இன்னும் அந்த பொண்ணோட லவர் ஒன்றுமே செய்யலையா, அவன் வேஸ்டா? உண்மையிலே படத்தில் அவன் ஒன்றுமே செய்யலை. ஒன்றுமே செஞ்ச மாதிரி அவனை காட்டல. அவன் என்னன்னா லவ் பண்ணிட்டான். இந்த படத்தில் அவங்க அதில் காட்டினது என்னன்னா, லவ் பண்ணான். அந்த பொண்ணை கூட்டு போகிறதுக்கான எந்த இதுவும் அவங்ககிட்ட இல்லை. அவங்ககிட்ட எந்த ஒரு வெல்த்தியாவோ இல்லை அறிவோ எதுவும் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்ற தெளிவும் அவங்ககிட்ட இல்லை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டான். அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு, குழந்தை பெற்றுக்குச்சு. அடுத்த கட்ட நகர்வு, அந்த பொண்ணை எப்படி தப்பிச்சு இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது, அந்த பொண்ணை அங்கே கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறது, எந்த ஊருக்கு கூப்பிட்டு போகலாம், அதெல்லாம் அவன் எதையுமே யோசிக்கல. அது எதையுமே அவங்க காட்டவும் இல்லை. அடுத்து நம்ம லைஃபுக்கு என்ன பண்ணலாம், இவர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு, இவர்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம். அதாவது அந்த லவ் பண்ண பையன், அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையன் ஒன்றுமே பண்ணல. அந்த படத்தில் அவங்க காட்டின விதம், அவன் பாட்டுக்கு சும்மா இருக்கான். இவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. இவர் வந்து அதாவது இப்போது இந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்கானுங்கன்னா, அந்த ஹீரோ அப்பர் கேஸ்ட், ஹீரோயின் அப்பர் கேஸ்ட், அவங்க ஃபேமிலி எல்லாம் அப்பர் கேஸ்ட், இவன் தாழ்த்தப்பட்ட சமூகம். இப்போ இதில் நல்லது பண்ணுறதும் அந்த அப்பர் கேஸ்ட் தான், கெட்டது பண்ணுறதும் அந்த அப்பர் கேஸ்ட் தான். அப்போ இவன் என்ன தான் பண்ணுவான்? இவன் என்ன தத்தியா, மக்குட்டா, இவனுக்கு எதுவுமே அறிவில்லை, இவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாதா, இவன் எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டானா, எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாதா? அப்படி புரியல. அந்த மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருக்கீங்க. அதே மாதிரி இது எதுவுமே பண்ணா தெரியாதவன் அதை மட்டும் எப்படி பண்ணா, அதை மட்டும் ஏன் காமிக்கிறீங்க? அப்போ நீங்கள் என்னத்தை காட்ட வரீங்கன்னா, ஒன்றுமே தெரியாத இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது, நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வந்துடுவானுங்க, நல்லா நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வந்துடுவானுங்க, அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துருவானுங்க. நம்ம பொண்ணுங்களை நம்ம பொண்ணுங்களை வந்து அம்மாவாக்குற வேலையா, இல்லை கற்பழிக்கிற வேலையா, இல்லை நம்ம பொண்ணுங்களை வந்து அந்த செக்ஷுவல் விஷயத்தில் மட்டும் இவனுங்க தெளிவாக வேலையை பார்த்துருவானுங்க, மற்ற எதுவும் பார்க்க மாட்டானுங்க. சரி, அவனை எதுலையுமே காட்டல. சரி, ஓகே, நீங்கள் ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஹீரோயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஓகே, ஒத்துக்கிறேன். அப்போ நீங்கள் இவனுக்கு எந்த சீனுமே வச்சிருக்கக்கூடாது, இவனை நீங்கள் அதில் இன்வால்வே பண்ணிடக்கூடாது. நடுவில் எதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை இவன் கன்சீவ் ஆக்குன மாதிரி, இவன் ப்ரெக்னென்ட் ஆக்குற மாதிரியா, இவன் மேலே அது மட்டும்தான் இவனுக்கு பண்ணுற மாதிரி காமிச்சிங்க. அது எப்படி? அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது இது எப்படின்னா, அவன் ஒன்றுமே பண்ணல, எல்லாத்தையும் பண்ணது இந்த அப்பர் கேஸ்டில் இருக்க நல்ல ஹீரோ, அந்த அப்பர் கேஸ்டில் இருக்க நல்ல பொண்ணு. இவங்க குடும்ப பிரச்சனைக்கு, இவங்களோட இதுக்கு அவன் பலிகடா. ஸோ அவனை வச்சுக்கிட்டு அவனை கொலை பண்ணுறதுக்கு துடிப்பீங்க, அவனுக்கு பிறந்த பிள்ளைய கொலை பண்ணுறதுக்கு துடிப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணுங்களையும் உங்கள் வீட்டு பசங்களையும் நீங்கள் சேஃபாக காப்பாற்றிப்பீங்க. இதுவா படம்? இது வந்து ஆணவ கொலைகளுக்கு எதுதான் பேசுதா இந்த படம்? வெளியில் அவனுங்க என்ன கருத்தை சொல்லிட்டு இருக்கானுங்களோ அந்த கருத்தை தான் இந்த படமும் எடுத்து வச்சிருக்கு. அதாவது வெளியில் என்ன சொல்கிறானுங்க, எல்லாருமே ஆணவ கொலையை சரின்னு அவனும் சொல்ல, எல்லாருமே ஆணவ கொலை தப்புன்றானுங்க. ஆனால் அந்த ஆணவ கொலை ஏன் நடந்துச்சு? நீ என் வீட்டு பொண்ணை லவ் பண்ணதுனால தானே உன்னை பண்ணுறோம். நீ என் வீட்டு பொண்ணை வந்து இந்த மாதிரி மனம் மாற்றி அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். அது இந்த படத்தையும் அப்படி தான் காமிச்சிக்கிறீங்க. இங்கே இவனை லவ் பண்ணிட்டு போன பொண்ணு அந்த காலேஜில் ஒரு ரெண்டே வருஷத்தில் அவன் ஏமாற்றி லவ் பண்ணிட்டான் அப்படின்னு தானே காமிச்சிக்கிறீங்க இந்த படத்தில். ஸோ இங்கேருந்து இவனை லவ் பண்ணிட்டு போன பொண்ணு எப்படி போய் அவனை லவ் பண்ணிச்சு? அப்போ அவன் இங்கே தான் மாய்க்கிட்டான். அதை வெளியில் என்ன கருத்து பேசுகிறானுங்க இப்போ பொது மேடையில்? ஆணவ கொலைகள் பண்ண இந்த அரிநாடார்லேருந்து இப்போ ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு எல்லாருமே என்ன சொன்னானுங்க, இப்போ கவின் ஆணவ கொலை விஷயத்துலேயே, ஆணவ கொலையை நாங்கள் ஆதரிக்கலைங்க, அது தப்பு தான். ஆனால் நீ என் வீட்டு பொண்ணை வந்து லவ் பண்ணுறதுனால தானே உன்னை அந்த தகப்பன் வேறு வழி இல்லாமல் கொலை பண்ணுறான்னு தானே சொல்கிறானுங்க. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டு கரெக்டு. ஆணவ கொலையும் தப்பு, அந்த மாதிரி இந்த மாற்று ஜாதி பொண்ணை லவ் பண்ணுறதும் தப்பு. அதுதான் உங்கள் கருத்தா? அதுதான் இங்கே சரியான கருத்தான்னு கேட்குறேன். ஸோ அதை தான் நீங்கள் படமாகவும் எடுத்து வச்சுக்கிறீங்க. இங்கே என்ன சொல்கிறானுங்க, ஆணவ கொலைகள் பண்ணுறதும் தப்பு, நீ மாற்று ஜாதி பொண்ணை லவ் பண்ணுறதும் தப்பு. அதே தான்டா படத்துலையும் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஆணவ கொலை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, தப்பாக சொல்லிடுறீங்க. அப்போது அந்த சமூகத்துலேருந்து ஒரு கேரக்டர் வச்சுருக்கீங்க, அந்த ஒரு பையனை வச்சுருக்கீங்க. அப்போ அவனோட அங்கே ஸ்டாண்ட் என்ன? அவனோட ஸ்டாண்டை நீங்கள் காட்டவில்லை. அவனோட ஸ்டாண்டு ஒன்றே தான் காட்டிக்கிறீங்க. வரான், அந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்கிறான், கம்முன்னு இருக்கிறான், அந்த பொண்ணை கன்சீவ் ஆகுறான், அவன் வேறு எதுவும் பண்ணல, நீ அவனை சேர்த்து வைக்கிற, அவன் கூட்டின்னு போனால் அவன் வெறும் சொம்பையா? அவனுக்கு எதுவுமே தெரியாதா? வருவானுங்க, நம்ம பொண்ணுங்களை ஏமாற்றி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கூட்டு போயிடுவானுங்க. வெளியில் என்ன கருத்து பேசுகிறாங்களோ அதே கருத்தை தான் நீங்கள் படத்துலையும் பேசியிருக்கீங்க. இதில் என்ன, இந்த படம் வந்து சமூக மாற்றத்திற்கு வேறு படம், நல்ல படம், இது வந்து ஆணவ கொலைகளுக்கு எதிரான படம். நீங்கள் 2 டைலாக் வச்சு பேசிட்டா அது ஆணவ கொலைகளுக்கு எதிரான படமா? அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பையனோட இது என்ன, அவனோட ஸ்டாண்ட் என்ன, அவனுக்கு தெளிவு இல்லையா? அவனோட அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் காட்டவே இல்லை. அப்படி ஒரு கேரக்டர் வச்சு அவனை ஹீரோவை நீங்கள் பெருசாக காட்டுன்றதுக்காக அவனை நீங்கள் டம்மி ஆக்கிட்டீங்களா? அப்போது வெளியில் பேசுகிற அதே கருத்தை தான் நீங்கள் படமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இன்னைக்கு இந்த சொசைட்டியில் ஜாதிய ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாக இல்லாமல் அதுவும் தப்பு அப்படின்னு பேசிட்டு இதுவும் தப்புன்னு பேசுறது வந்து, அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா ஒன்று லெஃப்ட்டு, இன்னொன்று ரைட்டு, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்கணும். ஆனால் இவன் பண்ணுறது தப்பா, இவன் பண்ணுறது தப்பான்னு கேட்டால், இவன் இந்த தப்பு பண்ணுறது காரணம்
அதனால இந்த தப்பு நடக்குது, அதனால நான் நடுநிலைன்னு சொல்லுவீங்களா? இங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு சரி, ஒண்ணு தப்பு. நீ ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, ஒண்ணு இந்த பக்கம் நில்லு. இது 2ஆம் கட்டமா நடு பக்கம் நின்னு எல்லா கம்யூனிட்டியும் எல்லா சமூகத்தையும் நீங்க ஒருங்கிணைச்சு தப்ப நீங்க சரி காட்டுறீங்களா? ஆணவ கொலை தப்புன்னா தப்பு. அதை நீ காட்ட வேண்டியதானே படத்துல. அதை பத்தி நீ சரியான புரிதலை சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஹீரோவே அதான் அந்த கேஸ்லயே நல்லவரு, அந்த கேஸ்லயே கேட்டவரு, அவங்களே அவங்களுக்குள்ள நல்லவங்க கேட்டவங்க சண்டை போட்டு அதை வந்து சரிப்படுத்துறாங்க. அப்போ இங்க பாதிக்கப்பட்டவன் என்னதான் பண்ணான்? அவன் ஒன்றும் பண்ணல. அவன் வந்து கன்சியூம் மட்டும் ஆகணும். அதை தான் நீங்கள் காட்டுவீங்க. அது மட்டும்தான் லாக்கியானாங்க. அது மட்டும்தான் அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கவங்க பண்ணுறாங்களா? அப்போ நீங்கள் அந்த படத்தில் அந்த கருத்தை தானே சொல்லியிருக்கீங்க. அது சரியான கருத்தா? இது வந்து சொசைட்டிக்கு தேவையான படமா? அவன் சொல்கிற கருத்தை அப்படியே இப்படி வர மாதிரி வந்து அப்படியே திருப்பின்னு போயிடுறது. அதாவது நல்லபடியாக கருத்தை சொல்கிற மாதிரி வந்து பார்த்தா கடைசியில் கருத்தை வேற மாதிரி. அதே அந்த உங்கள் ஜாதிய மனநிலையிலிருந்து தான் இந்த படத்தையே எடுத்திருக்கீங்க. இதில் இது சமூகத்து மாற்றத்துக்கான படம், இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான படம். அவன் என்ன கருத்தை சொல்றான், ஆணவ கொலை பண்றவன் என்ன கருத்தை சொல்றானோ அந்த கருத்தையே தாண்டா படமா எடுத்து வச்சுக்கிறீங்க. இது நல்ல படம், ஆணவ கொலைக்கு எதிரான படம், நீ வெறும் அந்த டாப்பிக்கை வச்சிட்டானா இது நல்ல படம் ஆயிடுமா? இந்த படத்துல இவ்வளோ குறைகள் இருக்கு. இந்த குறைகள்லாம் எங்க போய் என்ன பண்றது? அப்ப அவன் என்ன சொல்றானோ அதை தான் இந்த படமும் சொல்லுது. ஒரு உயர் சாதி என்ன சொல்றானோ அதை தான் இந்த படத்துலையும் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த இந்த படத்தை எடுக்கல. ஆணவ கொலை பண்றவனும் தப்பு, இந்த மாதிரி ஜாதி மாத்தி லவ் பண்றவனும் தப்பு. கடைசியில் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா இப்போ அங்கே எல்லாம் மாறிடுச்சா? எல்லாம் மாறிடுவானுங்களா? நீங்கள் சொன்ன கருத்தில் அவன் என்ன நினைப்பான் பாத்தியா? இப்போ படத்தை போயிட்டு படத்தை பார்க்குறாங்க அவங்க வீட்டில், மேல் ஜாதிக்காரங்க வீட்டில் பார்க்குறாங்க. என்ன சொல்லுவாங்க? பாத்தியா, அங்கே சப்போர்ட் பண்ணி அங்கே ஹெல்ப் பண்ணுறது கூட நம்ம ஜாதிக்கார பையன் தான். அவனுக்கு ஒன்றும் தெரில பாரு, அவனுக்கு அறிவே இல்லை பாரு. அவன் என்ன பண்ணான்? இவன் உன்னை சேர்த்து வைக்கலான்னு போகிறான், அவன் உன்னை கன்சீவ் ஆக்கிட்டான். அதுதான் அவனுங்க புத்தியே. அப்படிதான் பண்ணுவானுங்க. அதை தான் அந்த தம்பியும் படமாக எடுத்து வச்சுக்குது. அந்த படத்தை பார்த்தா திருந்துங்க. இப்படி தானே சொல்லி கொடுப்பான் அவங்க வீட்டில். அவன் என்ன போயிட்டு ஐயோ ஆணவ கொலை பண்ணுறது தப்பு, நம்ம பசங்களை நம்ம நிம்மதியாக வாழணும்னு நான் நினைப்பான். நீ சொன்ன கருத்துக்கு அவன் இப்படி தான் அவன் பசங்களுக்கு சொல்லி தருவான். பாரு, அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், அவன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான், அங்கே ஸ்டாண்ட் பை நின்று அவங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணது நம்ம புள்ள தான். அந்த புள்ளைய வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை போய் லவ் பண்ணுறீங்களே, அது எவ்வளோ பெரிய தப்பு. இதை தானே வெளியில் சொசைட்டியில் அவன் பசங்களுக்கு சொல்லி தருவான், மேல் ஜாதிக்கான அவன் பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். இது ஒரு ஜாதி ஆணவ கொலைகளுக்கான எதிரான படமா? இதுதான் இந்த சொசைட்டியில் சொல்ல வேண்டிய கருத்தா? நீ என்ன சொல்லியிருக்கலாம்? ஆணவ கொலைகள் தப்புனா அதில் பாதிக்கப்பட்ட அந்த தலித் சமூகத்தை சேர்ந்து அவன் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறான், அவன் எவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறான், அதை ஹீரோ முன்னிலைப்படுத்திருக்கணும். பாரு, அவன் உனக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான். நான் கூட தப்பா நினைச்சேன், நீ தப்பான ஆளை லவ் பண்ணிட்டியோன்னு. ஆனால் சரியான ஆளை தான் நீ லவ் பண்ணியிருக்க. உனக்காக அவன் அவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்திருக்கான், உனக்காக அவன் அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கான், அவன் உனக்காக அவ்வளோ நின்று இருக்கான். நீ என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இல்லை இவன் கூட போயிட்டு வந்துட்டு இந்த சொசைட்டியை நீ அவங்க கூட சேர்ந்து தான் எதிர்க்கணும். அப்படிதானே படத்தை கொண்டு போயிருக்கணும். அப்படிதானே படத்தில் நீங்கள் காமிச்சிருக்கணும். அதை விட்டுட்டேன் அவன் தப்பு, எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டான், அந்த பொண்ணை கன்சீவ் ஆகிட்டான். ஆனால் ஹீரோ அதை எல்லாத்தையும் மறைச்சு காப்பாற்றி கல்யாணம் பண்ணி கூட்டு போகிறேன். ஆக மொத்தம் இது ஜாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிரான படம்லாம் கிடையாது. அதை ஆதரிக்கிற ஒரு படம், அதாவது ஆதரிக்காத மாதிரி வந்து ஆதரிக்கிற படம். இது தாங்க இந்த டியூட் படம். இது வந்து ஜாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு படம். எனக்கு அப்படி தெரில. இப்படிதான் காலங்காலமாக இந்த சொசைட்டி ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல. இதுக்கப்புறம் அந்த படத்தை போய் யாருன்னா பார்க்கணுன்னா பார்த்துட்டு உங்களோட புரிதல் ஏதாவது இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க. நன்றி.